வணக்கம். பாரம்பரிய வைத்தியர் நெல்சன் ராஜ். கருப்பையில் குழந்தை பேர் உருவாகாமல் இருக்கும் 6 வகை நோய்களை பற்றி அகத்தியமுனிவர் கூறியிருந்தார். அதில் ஒன்று இரத்த கட்டுகள், சோரை கட்டியிருப்பது என்று கூறப்பட்டுள்ளது. அந்த சோரை கட்டுகள் எவ்வாறு உருவாகும் என்றால், பிறர் தாக்குவதால், வயத்தில் தாக்குவதால், மிதிப்பதால், இடிப்பதால், அதனால் இந்த சோரை கட்டுகள் உருவாகும். சிறு புள்ளிகளாகவோ கனிவாகவோ வந்து நிற்கும். இரண்டாவதாக, குடங்கள் போன்றவற்றை எடுத்துவிட்டு வழியில் நடந்து வரும்போது வழிக்கு விழும்போது அந்த இடங்களில் அடிபட்டு கருப்பையில் இரத்த கட்டுகள் ஏற்படும். மூன்றாவதாக, முறையற்ற உடல் உறவினால், அதாவது ஒரு பெண்மணியானவள் முறையான ஒரு ஆண் பெண் வந்து உறவு கொள்ளும் போது பெண்மணியானவள் மல்லாந்தே படுத்திருக்க வேண்டும். அதுதான் இயற்கையின் விதி. இதற்கு மாறாக ஏதோ வித்தியாசமான உடல் உறவுகளை செய்தாலும் கருப்பையில் கேடு ஏற்பட்டு இந்த இரத்த கட்டுகள் உருவாகும். இந்த இரத்த கட்டுகள் நாளடைவில் அது புற்றுநோயாக மாறி பிரச்சனையை உருவாக்கும். இதற்கும் அந்த புற்றுநோயை கருப்பையில் உருவாகும் நோய்க்கும் 2 செம்பருத்தி பூவை, செம்பரத்தை பூவை வைத்து சாப்பிட்டாலோ இல்லது தடவி விட்டாலோ குணமாகுமா? சிந்தித்து பாருங்கள். பிறர் கூறுவதை கேட்காமல் தளங்களில் வரும் செய்திகளை நம்பாமல் உங்கள் நோய்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சையை பெறுங்கள். பாரம்பரிய வைத்தியர் நெல்சன் ராஜ், ராசியா சித்தா கிளினிக்குகளின் உரிமையாளர். நன்றி, வணக்கம்.